என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை தியான மலரில் நம்ம தினமும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு. இந்த இதில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க மந்திரம் இரண்டும் அறிந்தார் அப்படின்னு இருக்குது. அது சொல்லும் போதே ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா? எனக்கு இந்த தியானத்துக்கு வந்தப்பையும் தோணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ஊசல் மாதிரி ரெண்டு எண்டு இருக்குது அப்படின்னு தோணும். அதாவது இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சூன்யமும் இருக்குது, அது முழுமையாகவும் இருக்குது. பத்ரிஜி அடிக்கடி சொல்வார், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் அ பேரடாக்ஸ் அப்படிம்பார். முரண்பாடு உள்ளது, ரெண்டுமே இருக்கும். நம்ம மதத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுள் இருக்குன்றவன் உள்ளே இருக்கலாம், கடவுள் இல்லைங்கிற அந்த நாத்திகவாதியும் இந்து மதத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். இருக்கு இல்லை ரெண்டுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதமாக எனக்கு இந்த மதம் தோணும். அந்த மாதிரி ஒரு ரெண்டும் இருக்கிற அறிதல், அது என்ன விஷயம் அப்படிங்கிறதா இந்த பாடலாக இருக்குது. முதல்ல இந்த பாடலை பார்ப்போம். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறியார் யார்? ஒருமையுள்ள ஆமை உள் ஐந்து போல் அடக்கி இருமையும் கேட்டறிந்தார் புரையற்றே. பாடல் நல்லா இருக்கு இல்லையா? எப்பவுமே இருக்கிற அந்த சந்தம், அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சந்தத்தோட இது வரும். இது ஒரு வகையில் பார்த்தா அந்த மந்திரங்கள் கூட ஒரு உச்சரிப்பு, மந்திரங்களை சரியாக உச்சரித்தா அதனோட பலன் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மந்திரத்தோட ஒலிக்கு ஒரு சக்தி உண்டு. வார்த்தைகளுக்கு நம்ம வார்த்தைகளை தாண்டியதுன்னு இறைவனை சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி இருக்குது. எல்லாத்துக்கும் ஆற்றல் இருக்கு இல்லையா? இந்த பாடலையும் நம்ம அந்த சக்தியை உணர முடியுது. ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கலாம். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல். எம்பிரான்னா யாரு? அந்த இறைத்தன்மை. அந்த இறைவன் பெருமையும் தெரியும், சிறுமையும் தெரியும். அதாவது பெரியது மேலே உயர்ந்ததும் தெரியும், கீழே எது தாழ்ந்தது அப்படின்னு தெரியும். மொத்தத்தில் பார்த்தா ரெண்டுமே இல்லை இல்லையா? ரெண்டும் ஒரே நிலைன்னு தான் அவங்க இருப்பாங்க. அந்த ரெண்டு ஒரே நிலை அப்படிங்கிறத அறிஞ்ச எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவார் யார்? அந்த அருமைனா இங்கே எடுத்துக்கிறது ரொம்ப இந்த விஷயம்னு இல்லை. அருமைன்றது ரேர், ரொம்ப கிடைக்க முடியாத ஒரு அருமையான விஷயம்னு சொல்லலாம். அது தமிழில் அருமைன்றதுக்கு அந்த ஒரு அர்த்தமும் இருக்குது நம்ம உபயோகிக்கிறத விட. அதாவது இது கிடைக்க முடியாத விஷயம். எளிமைனா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். கிடைக்க முடியாத விஷயத்தையும் எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் அறிந்தறிவார் யார்? ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி யார் அது அறிய முடியும்னு சொல்கிறார். அடுத்த அதனோட ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி மூலமாக யாரால இது கிடைக்கும், என்ன செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிற பதிலையும் அந்த பாடலில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒருமையுள், அதாவது அந்த ஆமை என்ன செய்யும் நமக்கு தெரியும். அதுக்கு 4 கால் இருக்குது, ஒரு தலை இருக்குது. அது ஐம்புலனாக அடிக்கடி நம்ம உருவப்படுத்துவோம். சொல்லப்போனால் அந்த உலகமே ஆமை தான் தாங்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஐம்புலன்களை அந்த ஆமை உள்ளே இழுத்துக்குச்சு அப்படின்னா அந்த ஆமையை வெல்ல முடியாது. அந்த ஆமையை கொல்லணும்னா அந்த அந்த 4 காலும் ஒரு தலையும் வெளியே வந்தால் மட்டும்தான் ஆமையை கொல்ல முடியுமா? அது தனக்குள்ளே அதை உள்ளே அடக்கிருச்சுன்னா அதை வெல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம அந்த ஐம்புலன்களால் பந்தப்பட்டு கிடக்கிற நம்ம அந்த ஐம்புலன்கள் மேலே நம்மளோட கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டா, இந்த அடக்கி அப்படிங்கிறத வார்த்தை கூட எனக்கு அவ்வளோவா ஒத்து வராது மாதிரி தோணும். ஏன்னா எதையுமே அடக்கணும்னா மீறும். அதை அடக்கக்கூடாது, நம்ம அதை கடந்து போயிடணும். நம்ம அடக்கின்னும் போது அங்கே ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. மனதை கூட நம்ம அடக்க முடியாது, மனதை நம்ம கடந்து போகலாம். மனதோட இதை நம்மளோட ஆளுமையை அதில் கொண்டு வரலாம். அடக்கணும் போது அதை மீற தான் சொல்லும் இல்லையா? வீட்டிலேயே நம்ம பார்க்குறோம், எந்த விஷயத்தை நம்ம அடக்கினாலும் அது மீறி தான் செயல்படுது. அதனால் அந்த ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்தையும் அடக்கி அந்த ஐம்புலன்களால் வரக்கூடிய பந்தத்தை நம்ம கடந்தோம்னா இருமையும் கேட்டறிந்தார் புரையற்றே. இருமைனா என்ன? இம்மை மறுமை. இங்கே இருக்கிற உலகம் அங்கே இருக்கிற உலகம் அத்தனையும் அறிய முடியுமா? புரையற்றே அப்படின்னா எந்த குற்றம் குறையும் இல்லாமல், எந்த மிச்சம் மீதியும் இல்லாமல்
அந்த குறையில்லாத அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதா இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது இல்லையா. ஒரு கேள்வியை கேட்டு அதுக்குரிய பதில் அதுலேயே இருக்குது. நம்ம கூட எல்லா பிரவீன் மாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, கேள்விகள் எழும்போது அந்த பதிலும் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த கேள்வியே எழுதுன்னு. அந்த பதிலை நம்ம தேடி பார்க்க தான் நம்ம தியானத்தில் உட்காடுறோம். இப்போ இந்த பாடலை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவார் யார், ஒருமையுள் ஆமை போல் உள்ளைந்து அடக்கி இருமையும் கேட்டறிந்தார் புரையற்றே. முதல்ல கேட்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்திருக்கலாம். இந்த பாடலை என்னோட புரிதல் மூலமாக உங்கள் கூட பகிர்ந்தளிக்க வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.